ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லேப்மேன் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட WPH10 அப்படிங்கிற ஒரு மாடல். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அண்டு காலிப்ரேஷன் ப்ரொசீஜர் ரெண்டுமே பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷன்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேக் சைடில் இது வந்து பவர்னு போட்டிருப்பாங்க. இது வந்து 9 வோல்ட் அடாப்டரோட இன்புட்டு. இது வந்து ATC சென்சாரு, இது வந்து எலக்ட்ரோடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பவர் கேபிளை ப்ளக்இன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ATC சென்சர் இந்த 3.5mm ஜாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் உள்ளே புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து PH எலக்ட்ரோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ஸ்லாட் இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று இருக்குங்களா. ஸோ இதே போல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டெப்பு அதுக்கு ஹோல்ஸுக்கு நேராக வச்சுட்டு உள்ளே புஷ் பண்ணி ரைட் சைடு ரொட்டேட் பண்ணிங்கன்னா லாக் ஆகும். அதே போல் உள்ளே புஷ் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு வெளியே எடுத்திங்க அப்படின்னா எலக்ட்ரோடு வெளியில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது கனெக்ஷனெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து PH எலக்ட்ரோடு. இது வந்து கீழே பாட்டமில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பல்ப் மாதிரி இருக்கும். இது டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். அதே போல் இது வந்து ட்ரையாகவும் வைக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இது மோஸ்ட்லி PH7 அல்லது 2 மோலார் KCL டிபெண்டியாக இருக்கணும். ஸோ அதே போல் இது வந்து ATC10 சென்சார். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டெம்பரேச்சர் வந்து நீங்கள் மேனுவலாக சாம்பிளோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ப்ளஸ் மைக்ரோ ப்ராசஸர் LCD டிஸ்பிளேனால உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் காம்பன்சேஷன் இந்த சென்சார் வந்து டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட்டான PH வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து ஆனு, இதே பட்டன் தான் ஆஃப்க்கும். ஸோ ஆனு, அதுக்கடுத்து காலிப்ரேஷன் பட்டன், அதுக்கடுத்து PH பாராமீட்டர் டிஸ்பிளே ஆகணுமா இல்லை மில்லி வோல்ட் வந்து டிஸ்பிளே ஆகணுமான்ட்டு இருக்குது. ஸோ இந்த 2 பட்டனும் PHக்கும் இது வந்து மில்லி வோல்ட்டுக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது இது வந்து டெம்பரேச்சர் மட்டும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து எலக்ட்ரோட் நல்லா இருந்து ஒரு காலிப்ரேஷன் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரோட் சிம்பிள் நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் மோடில் இருக்கா இல்லை காலிப்ரேஷன் மோடில் இருக்கான்னு காமிக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து காலிப்ரேஷன் மெத்தட் பார்த்துறோம். இதில் டிஸ்பிளேயில் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டெம்பரேச்சர் இருக்குது. அட் ப்ரெசென்ட் 20 டிகிரி நான் கூலிங்காக எடுத்து வச்சேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் லோவாக இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா PH வேல்யூ காமிச்சிட்ருக்கு. ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் மேக்கப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் மெஷரிங் ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ளாஸ்கில் மட்டும்தான் மேக்கப் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பஃபர் கேப்சூலை ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டுட்டு கொஞ்சோண்டு இவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஸ்டிக் பண்ணி அந்த டேப்லெட்டோ பஃபர் அந்த பவுடரோ வந்து இதில் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அடிஷ்னலாக இந்த மாதிரி வாஷ் பாட்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வாஷ் பாட்டிலில் எக்ஸ்ட்ரா இதிலேருந்து போர் பண்ணி கரெக்டாக இதில் பார்த்தீங்கன்னா SMA ஃப்ளாஸ்கில் இந்த ஒரு சின்ன மார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, ரிங்கு மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வரலாம் அப் டு இதில் மார்க்கிங் வரலாம் நீங்கள் அடிஷ்னல் டிஸ்பிளே போர் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சானிடைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4, 7, 9.2 இந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரலும் ஃபஸ்ட்டு இந்த டைப்புன்னு இல்லை, எந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்னாலும் ஃபஸ்ட்டு வந்து 7 PH மஸ்ட்டு. ஸோ இது வந்து 2 பாயிண்ட் காலிப்ரேஷன் மாடல் கொடுத்துருக்காங்க. இதுலேயே 3 பாயிண்ட் வரும், 5 பாயிண்ட் வரும். ஓகேங்களா. ஸோ அது வந்து 7 ஃபஸ்ட்டு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த 7 ஃபஸ்ட்டு, PH4 அதாவது பிலோ தான் 7 PH உங்களோட சாம்பிள் PH வேல்யூ வரும் அப்படின்னா PH4 வச்சு காலிப்ரேட் பண்ணிக்கோங்க. இல்லை எபோவ் த PH7 வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 9.2 வச்சு காலிப்ரேஷன் பண்ணிக்கங்க. ஸோ பட் எதுவாக இருந்தாலும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரை மினிமம் 2 ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 7 எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 7. ஸோ இது மாதிரி மினிமம் வந்து ஒரு 40 to 50 ml இருக்கணும். அதே போல் இந்த மாதிரி ATC சென்சார் கொடுத்துருந்தாங்கன்னா இதுவும் கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட்லேயும் சரி சாம்பிள்லேயும் சரி கண்டிப்பாக டிப் ஆகிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி அதே போல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த மாதிரி சாம்பிள் வச்ச உடனே லைட்டாக இது மாதிரி ஸ்டிர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7.05 காமிக்குது. இப்போ நம்ம வந்து காலிப்ரேஷன் பண்ண போகிறோம். கால் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே கால் சிம்பிள் வந்துடும், இங்கே கால்னு லெட்டர் வந்துடும், இங்கே 7.00 சம்திங். இது வந்து டிஃபால்ட் பஃபர் கேட்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த என்டர் பட்டன் இருக்கலாம், இது புஷ் பண்ணிவிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம வச்சுருக்கிற பஃபர் வந்து 7 ஆன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரீடிங் வந்து ஆசிலேஷன் ஆனாலும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். பட் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேபிளாக வந்து நின்றோம். நின்னதுக்கப்புறம்
ஸோ இது மாதிரி பிளிங்க் ஆகுது இல்லைங்களா, நான் இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணல. பிளிங்க் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி டாட்டான்னு வரும். அப்போ அப்படின்னா இந்த 7 வந்து அக்செப்ட் பண்ணிருச்சு. அடுத்து வந்து pH 4 அல்லது 9.2 வைக்க சொல்லுது. ஓகேங்களா. ஸோ இது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எலக்ட்ரோட அந்த பஃபர்லேருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி எம்டி பீக்கர் வச்சு வாட்டர் பார்த்திங்கன்னா மேலேருந்து போர் பண்ணும். புரியுது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி மேலேருந்து போர் பண்ணணும். ஏடிசி ப்ரோபுக்கும் பண்ணணும், அதே போல் எலக்ட்ரோடுக்கும் பண்ணணும். அட் சேம் டைம் கீழே பாட்டமில் இந்த பல்புக்கிட்டையும் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி அப்படியே மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணி எடுக்கணும். அதே போல் ஏடிசி ப்ரோபுக்கும் அதே போல் கீழே பாட்டமில் இந்த பல்பு கிட்ட ஏன்னா பல்ப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேஃப்டி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதிலெல்லாம் வந்து ஏர்லாக் மாதிரி லைட்டாக இது வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகி நிற்கும். ஸோ அதனால் இது வந்து டச் பண்ணி தான் எடுக்கணும், க்ளீன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜஸ்ட்டு டச் பண்ணி தான் எடுக்கணும், க்ளீன் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கிளாஸ் மெம்பரே டேமேஜ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து pH 4 வைக்கிறேன். வச்சுட்டு அதே போல் ஜஸ்ட் என்டர் பட்டன் ஃபஸ்ட் டைம் அந்த பஃபர் வச்சுட்டோன்னு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு டைம் என்டர் பண்ணால் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆக்சுவலாக ஏற்கனவே காலிபரேஷன் பண்ணதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு நிற்கிது. நீங்கள் இப்போ இந்த 4 அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா பிளிங்க் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த பர்சன்டேஜ் ஸ்லோப் ஒன்று சொல்லுவோம், அதில் வந்து பர்சன்டேஜில் காமிக்கும். ஸோ 0.95. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக காலிபரேஷன் டன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து காலிபரேஷன் மோட்லேருந்து மெஷர்மெண்ட் மோடு வந்துடுச்சு. ஸோ 18 டிகிரி வந்து டெம்பரேச்சர் இருக்குது. 3.98 pH வந்து 100% பஃபரில் காமிக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தாப்பில் நீங்கள் மெஷர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் எவ்ரி டைம் நீங்கள் அந்த சாம்பிள் மாற்றும் போது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பீக்கரை வச்சுட்டு சேம் அதே போல் தான் எப்போவுமே ஒவ்வொரு சாம்பிளுக்கும் வந்து நீங்கள் இந்த ப்ரொசீஜர் பண்ணி ஆகணும். அதாவது எலக்ட்ரோட் வாஷ் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா பழையனோட சாம்பிளோட பார்ட்டிகிள்ஸு புது சாம்பிளோடக்கும் மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு ரீடிங் எல்லாம் தப்பாக தான் காமிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அதே 7 பஃபரை ஆஸ் ஏ சாம்பிளாக கொடுக்குறேன். ஸோ அதே போல் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரீடிங் பிரச்சனை இல்லை. pHஐ பொறுத்த வரலும் ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மேக்ஸிமம் டைம் மினிமம் டைம் 30 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் டைம் 1 மினிட்டு. ஸோ அதுக்குள்ளே வர ரீடிங் தான் வந்து கரெக்டான ரீடிங். அதில் ஒரு சில இன்னும் அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெடின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் காமிக்கும், இல்லாட்டி ஒரு ஏரோ மார்க் காமிக்கும். ஸோ அது காமிச்சிச்சு அப்படின்னா ரீடிங் வந்து இனிமேல் ஆசிலேஷன் ஆகாது, இந்த ரீடிங் தான் கரெக்டாக, நீங்கள் இதை எடுத்துக்கங்கன்னு நம்மளுக்கு காமிக்கும். ஸோ மினிமம் 30 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 1 மினிட். இதுக்கு மேலே டைம் டிலே கொடுத்தீங்க அப்படின்னா pH வேல்யூ மட்டும் மாறிட்டே தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு சில பேர் இதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ரீடிங் கரெக்டாக காமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் அது விஷயம் கிடையாது. இவங்க கொடுக்குற ஓவர் ஆஃப் த பீரியடில் அது ஆட்டோமேட்டிக் இங்கே சேஞ்ச் ஆக தான் செய்யும். ஸோ இப்போ வந்து 7.05. ஓகே. இதே போல் தான் அடுத்த சாம்பிள் வைக்கும்போது எலக்ட்ரோடு வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த சாம்பிள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரீடிங் என்னவோ அது டேட்டா வந்துடும். ஓகேவா. தேங்க்யூ.